என்னடா நான் மட்டும்தான் இன் பண்ணி டீசெண்டாக வந்துருக்கிறேன், மற்றதெல்லாம் பிஞ்சு போனது கீஞ்சு போனதெல்லாம் போட்டு வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அது கூட இருக்காது. ஹாய். ஹாப்பி பர்த்டே. ஹாய். கம். ஆ. ஹேவ் a seat. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு போகிற பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்குது. ஹாய் வசந்த். ஏ முகுந்த், பியர் அடிக்கிறியா? ஏண்டா இதை ஆர்டர் பண்ணோட பரிச்சை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்த, பீரு குடிக்கிறதுக்கு மொனக்கடையில் வாட்டர் பாயிண்ட் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். சரி ரம்மு. ஐயோ காலைல கண்ணில் லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி சவன்னு ஆயிடும். வேற என்னதான்டா குடிக்கிற? மச்சான் சரக்கு அடிக்கணும், ஆனா தொண்டையில டிராஃபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணு. சரி இரு பிரதர். சார் ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஓகே சார். பாத்தியா பூரா சேட்டு ஃபிகரா இருக்குது. நம்ம கட்டுற வட்டி காசு எல்லாம் இங்க தான்டா சேர்த்துறது. சரி சரக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோ. Cheers. Cheers. ஹாய் வசந்த். ஏ முகுந்த், பீர் சாப்பிட்றியா? பியர்ல சாப்பிட மாட்டேன், ஸ்மூத்தா இறங்குற மாதிரி என்ன ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. பிரதர் ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஸ்மூத் அது இருந்தாதான் அது ஸ்மூத்தா அப்படி. ஏன் பிரியா மச்சான், சாரிடி. அனு உன்னை கூப்பிட்ற மாதிரி இல்ல? அங்க இருக்காங்க பாரு. பிரியா வந்துட்டாளா? ஆமாண்டா. தெரியும்டா உன்னை பத்தி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய். ஹாய் செப்பே பிரானி. அதே கேக்குற போன வர 6 என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல ஒரே கலாட்டா. ஹாய் அனு. ஹாய். ஹே ஹேவ் a drink. ஓ முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. ஹே வோட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. எவ்வளோ தண்ணி போடணும்? இவ்ளோ தான் போடணும். ஆளா கரிசியில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி மூஞ்சா பாரு. What's your problem? வா யார் நீ? ஏஜென்ட்டா? நோ பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்புறதுக்குள்ள கூண்டு நீ வா டார்லிங், போயிடு. நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. ஹாய் அனு. ஹாய். நீயும் சிங்கிளே நானும் சிங்கிளே, ஏன் ஆகக்கூடாது நம்ம 2 பேரும் மிங்கிளே? வாட்? தட் மீன்ஸ் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏற்றணும், நான் என் முழு மாதம் சம்பளத்தை உங்கள் கையில் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையில 1/4 கிலோ கறி எடுத்து நீ கடாயில் போட்டு வறுக்கணும், உனக்கு தெரியாமல் கட்டிங் அடிச்சுட்டு ஒரு கறியாக எடுத்து நான் கடிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? You want a date? எஸ், அவர் மேரேஜ் டேட். What? Are you mad? Are you crazy? How can you talk like this? It's not possible. I hate marriage. Okay? Don't talk like this. Stop it. கருப்பு வச்சிருந்தா கூட இந்த கத்து கத்த மாட்டா போல, கல்யாணம் பண்ணியான்னு கேட்டதுக்கு இந்த கத்து கத்துறா. வெறியில ஏன் சரக வேலை எடுத்து தச்சுட்டு போயிட்டா. டேய் பக்கத்துல எங்கடா ஒயின் ஷாப் இருக்குது? மேம் லெமன் ஜூஸ் ஃபார் யூ. Thank you. சார் ரிப்பீட். ரிப்பீட்டா? ஏங்க நான் கேட்கலங்க, அது என் ஃப்ரெண்டுங்க. சார் அங்கே உட்காந்துருக்கும் போது நீங்கள் தான் சார் ஆர்டர் பண்ணீங்க. கேன்சல் பண்ணிடுறீங்களா? சாரி சார். பிரியா குடிச்சுக்கிட்டா? பிரியா ஏ வேண்டாம், நான் வச்சிட்டு போறியா? டேபிள் மேனர்ஸ். ஹே டாட்டூ எப்போ குத்துன? நேற்று ஒன்று ரொம்ப நினச்சேனா, அதான் காலையில் முதல் வேலையாக போய் டாட்டு குத்திட்டேன். So sweet. குத்தும்போது ரொம்ப வலிச்சுதா? வலிக்கவே இல்லை. உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்ததில் அந்த வலியே தெரியல. Oh, how cute. ரொம்ப நல்லா இருக்கு. பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொர்ணாயோட கேவலமானவன். இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. சரி வாங்க எல்லாரும் போகலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஐயா ஐயா வணக்கம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்தை காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன். நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு, அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போறதே வந்திருக்கேன். அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு? வேடிக்கை பத்திலா. ஓ நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். தம்பி நான் அதை சொல்லல, நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான் தான். கும்பிட போன குட்டி சாத்தா தம்பி தெய்வம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே நேரடியா வந்துட்டீங்க. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு லோஃபருக்கு லோனை கொடுத்துட்டு லோன் அலைய போறோமோன்னு. ஐயா தான் லோன் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே குச்சைஸ் எடுத்து காதில் விட்டா மாதிரி குழுன்னு இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கீங்களா, லோன் வாங்கி அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அது எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்ல இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறதா. வெரிஃபிகேஷன் வாங்க. இது இப்போ நீங்க வீடு கட்டியிருக்கீங்களா, இது வந்து ஒழுகுதா விரிசல் விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான்.
விரிசல் ஒழுகல் இன்னைக்கு என்ன கண்டாவியா கிடக்கும் செங்கமலை இங்கே வாடி இத வந்துறேன் மாமா வாங்க பக்கி பக்கி மூஞ்சிய கழுவி நல்லா பவுடர் பூசிக்கிட்டு வரக்கூடாது போட்டோ எடுக்க போறாங்க நீங்க எடுக்க தம்பி வணக்கங்க ஐயா இவங்கள இல்ல நீங்க வீடு கட்டுனீங்கல்ல அந்த வீட்டை காமிச்சா போட்டோ எடுத்துப்பேன் இதான் அந்த வீடு புரியலீங்களே உங்களுக்கு என்ன புரியலையா தம்பி வீடு கட்ட போறேன்னு லோன் வாங்கினல ஆமா அந்த லோன்ல நான் கட்டின சின்ன வீடு செங்கமலை இதானே டேய் வீட்டை காட்டுறான்னா பழைய போட்டை காட்டுற ஆமா பின்னாடி நிக்கிற இதுக்கெல்லாம் யாரா அது பம்பாய் பேங்க்ல வாங்கினது இது உங்க பேங்க் இது கேரளா பேங்க் அது குண்டூர் பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர் அதோ நிக்குது பாருங்க அது பீகார் அப்ப நீ பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவர் வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல வெறும் பொம்மைங்கள தான் காட்டுற ஆமா ஹவுசிங் லோன் வாங்கினதுனால தானே எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் ஓ டேய் ஓட்ட தக்காளி மூக்கா ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நன்னா டேய் மானங்கட்ட மடப்பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உன தம்பி எனக்கும் சட்டம் தெரியும் பேங்க்ல லோன் வாங்கினா அதை கட்ட முடியாட்டி அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஜப்தி பண்ணணும் ஓ சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா பண்றேன்டா ஜப்தி பண்றேன் ஏய் வா இது வேண்டாம் சரி வா அது வேண்டாம் வேற எதுதான்டா நீ போடி இதுவாடா இதான் டிவி முடிஞ்சிருச்சு டேய் ஈனங்கட்ட பயல சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷனு என்கிட்ட என்னடா சொன்ன என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான் கட்ட சொன்னேன் இது வேண்டாம் இப்போ என்னடா டியூ முடிஞ்ச இந்த பாலடைஞ்ச பங்களாவை தர இதை எத்தனை போய் டெமாலிஸ் தான்டா பண்ணோம் ஆனா சத்தியமா உன்னை விட மாட்டேன் என்னடிப்பா போடி காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன் காலைல பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன் வேற கேப்பியா மீட்டணும்ல உன்கிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபியூஸை புடிங்கிட்டா எப்படி வாங்க தம்பி வாங்க முதல்ல உட்காருங்க யோ என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா கோவப்படாதீங்க தம்பி அம்மா பேங்க் தம்பி வந்திருக்காரு சீக்கிரம் ரெடி பண்ணு இத 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க இந்த பார் உங்க வீட்டில் உட்காந்து நான் சாப்பிடலாம் வரல உந்து 1.5 லட்ச ரூபா டியூ பாக்கி இன்னைக்கு கட்டலனா எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க தம்பி ஆத்திரப்படாதீங்க கோவப்படாதீங்க இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன் ஜன்னலை தரங்க யோ உள்ள பொம்மனி துணி இனி மாத்த போறாங்க என்ன போய் தரேன்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க தரங்க இதை பாருங்க சார் இதெல்லாம் என் வேலை இல்லை நீங்க என்ன முடிச்சு விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும் ஜன்னலை தரங்க டேய் உண்மையில முடிஞ்சிரும் போடா ஒரு பொம்பளை தூக்க மாட்டேங்குது ஏமா ஏய் உன் வைஃப் தடா காப்பாத்துறா ஏமா இருமா ஏய் இரடே காப்பாத்துறா நான் பாத்து நிக்க காப்பாத்துறா உன்னாலதான்டா டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் வந்து காசு நான் கேக்குறீங்க உன்னாலதான்டா என் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க போகுது நீ படிங்க நான் படிக்கிறேன் நீ தோமடி கால உள்றடா என்ன சாவடிக்காதடா உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன் என்ன விட்டுறா நான் கிளம்புறேன் இப்ப வந்துட்டியே என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன் வேணா தலைகீழ நடந்து இல்ல வெளியே நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க சரி நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு நான் மாசம் கட்டிக்குவேன் சொல்லிடுவேன் பேங்க்ல சொல்ல மாட்டேன் கம்மனரா அண்ணா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா என்னடா குத்துறது ஒன்னும் புரியலையே புரியல எவ்வா அதிரூப சுந்தரி வாமா வா வா ஏ பொண்ணு வணக்கம் இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும் அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லைன்னா பச்சை கேட்பேன் இவங்க தூக்கு போடுவாங்களா நாங்க தாலி கட்டணுமா போட வேற ஆளை பாரு போட நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும் ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ நீ தொங்குடி இருமா காட்டுறேன் டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்குன்னு கொடுக்குற நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன் என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும் புடி கட்டு டேய் பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறை கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன் நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா அந்த அம்மாவுக்கு சொல்லு நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம் டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா அந்த அம்மாவுக்கு சொல்றா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு